துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களின் கர்மாவின் ரகசியம் என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய கர்ம வினைகள் நமக்குன்னு ஒரு கொடுப்பனன்னு இருக்கும் இல்லைங்களா? இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கான கொடுப்பனை அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதோட இயல்புகளை நம்ம பெற்றுதான் ஆகணும். அந்த இயல்புகளோடு தான் நம்ம இருப்போம். அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறைகள் மற்றும் கொள்கை முடிவுகள் அறிவார்ந்த செயல்களால சிலவற்றை நம்ம எளிமையாக கடந்து போகலாம். அதை கடந்து போறது நமக்கு பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போகலாம். ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த பதிவு. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம். அதாவது காதல் ராசின்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தோட காதல் ராசி என்பது துலாம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி. ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க. அதே போல சப்போஸ் துலாம் லக்னமா இருக்கீங்கனாலையும் லக்ன புள்ளி இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்கும். கோபம் இருக்கும், வேகம் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ராஜதந்திரமும் இருக்கும், டிப்ளமேசி இருக்கும், எதையுமே பிரம்மாண்டமா யோசிக்கிறது. அதே போல மிகப்பெரிய நட்பு வட்டம். இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால எதுலையும் ஒரு நியாய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. தராசு தான் இந்த துலாமுக்கான சிம்பல். அதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதே வேலை தான் அவங்களுக்கும், அதாவது சக பணியாளருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது ஈக்குவலா இருக்கணும் எல்லாருக்கும். அது அப்படி இல்லைனாக்க அவங்கள ரைட்ஸ், உங்களுடைய ரைட்ஸ் விட்டு கொடுக்காம கேள்வி கேட்பீங்க. இது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுடைய பேச்சை வச்சு மேக்சிமம் அவங்களை எடை போட்டுருவீங்க. அது போன்ல பேசும்போது கூட இவங்க இப்படிப்பட்டவங்க தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் சின்ன வயசுலயே தாயை பிரிந்து இருக்கிறது அல்லது தாய்ப்பாசம் அதிகமாக கிடைக்காம இருக்கிறது, சில நேரங்கள்ல தாயை விட்டு விலகி இருக்கிறது கூட இவங்களுக்கு ஏற்படும் சின்ன வயசுலயே கூட. அதே போல தந்தை மேல பாசம் வச்சுப்பாங்க, தந்தையால் ஆதாயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் கல்யாணம் ஆகிறது அல்லது ஒரு முக்கியமான கிரக பிரவேசம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான வாழ்வியல் நிகழ்வுகளில் தந்தை இல்லாமல் இருப்பார். பங்கேற்க முடியாத சூழ்நிலை அல்லது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது துலாமுக்கு 7ஆம் இடம் மேஷம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாவகம் மேஷம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மேஷத்தின் அதிபதி செவ்வாய். அதனால வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை இவருக்கு கொஞ்சம் டாமினேஷன் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. இதுல ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு டிப்ளமேசியை ஃபாலோ பண்ணி வாழ்க்கை துணைவரோட டாமினேஷனை எளிதாக சமாளிக்கக்கூடியவராகவும் துலாம் ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க. இப்ப குறிப்பா துலாம் ராசியில பிறந்த பெண்களாக இருக்காங்கன்னாக்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு கடன் பிரச்சனை அல்லது வேலையில சிக்கல்கள், வேலையில மாற்றங்கள், தொழில் செஞ்சிருந்தாலையும் அதுல ஒரு சர்க்கிள்கள் போன்றவையெல்லாம் எடுத்த உடனே ஏற்படும் கல்யாணம் ஆன உடனே. சப்போஸ் துலாம் ராசியில பிறந்த ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்களுடைய டாமினேஷன், சில சண்டை சச்சரவுகள் முதல் 2-3 வருஷம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோடயே இருக்கும், நிறையவே இருக்கும் கொஞ்சம். அதே சமயத்துல அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போகும். வேற இடத்துல போயிட்டு, அதாவது 3வது நபர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு கொடுக்காத குணமும் நல்ல குணமும் இருக்கும். எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க, ஆண் பெண் பேதமின்றி பழகுவாங்க. ஆனா ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்போ அல்லது பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையோ இவருக்கு பெரும்பாலும் ஏற்படுறதில்ல. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் அது செய்யறதில்ல. அதை ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருப்பாங்க, ஆனா பெரும்பாலும் செய்யறதில்ல. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடன் அல்லது உடல்நல பாதிப்பு போன்றவை இவருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால இவருடைய செயல்பாடுகளே இவருக்கு எதிர்ப்பு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்புகளை ஏற்படுத்தும். மறைமுக எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மறைமுக எதிரிகளால இவங்களால பெருசா முன்னேற முடியாம, ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ரெகக்னிஷன் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் என்பது இவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் வெளியூரோ வெளிநாட்டிலேயோ பிழைக்கிறாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது அதிகம். துலாம் ராசியா இருந்து விசாக நட்சத்திரமா இருக்கீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச காலமாவது இருந்துட்டு வருவீங்க அல்லது அங்க போய் பிழைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும்.
அந்த வகையில வந்து துலாம் ராசி வந்து பூர்வீகத்துல இல்லாம வெளியூர்ல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கு. கடல் கடந்து போய் வேலை பார்க்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க பொதுவாகவே நீங்க கல்லாவில் உட்காடுறீங்கன்னாக்க தொழில்ல ஒரு இடர்பாடுகள், கஷ்டங்கள், கடனுடைய அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பெருசா லாபம் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க வந்து வாழ்க்கை துணை ஒரு வகையிலயோ வாழ்க்கை துணையர் உட்கார வைக்கலாம், அல்லது வேற ஒரு மேனேஜர் மாதிரி போட்டு கல்லாவில் உட்கார வச்சு, அதாவது நீங்க வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரியே அந்த தொழில் இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த தொழில் மூலம் நஷ்டங்கள் வராது, கஷ்டங்கள் வராது, வருமானமும் வரும். அதாவது கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது. அதே சமயத்துல நீங்களே உட்காந்து தொழிலை நடத்துறீங்கனாலையும் அதுவுமே உங்களுக்கு வந்து செட் ஆகாது. இந்த எதிர்ப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க எந்த இடத்துலன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள், மேலதிகாரிகளை முறைச்சிக்குவீங்க. அதனால வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதுதான் முக்கியமானது. அந்த இடத்துல வந்து நீங்க பகச்சிக்காம நாசுக்கா நடந்துக்கணும். நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறைகளை மாத்திக்கிறதன் மூலம் இந்த பிரச்சனையில இருந்து சமாளிக்கலாம். உங்களுக்கே உங்களுடைய வார்த்தைகளே அங்க வந்து எதிர்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். தன்னை மிகைப்படுத்தி பேசும்போது கூட உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது உங்களுக்கு சக பணியாளரோ அதை ரசிப்பதில்லை. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் மேல் கொண்டு இருக்கக்கூடிய பொறாமை, கண்திஷ்டினால கூட உங்களை டம்மி பண்ணணும்னு நினைச்சு உங்களை ஏதோ ஒரு வகையில தவறாக போட்டு கொடுத்து வேலையில மறைமுகமா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குவாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதே போல நீங்க ஓனரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே பணியாளர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அதே சமயத்துல வெளிப்படையா எதையுமே அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். வாட் இஸ் வாட்ன்ற லெவல்ல மட்டும் மெயின்டைன் பண்ணணும். சில கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கு. அந்த கஷ்டங்களை நீங்க வெளியே சொல்றதுனால மன பாரம் குறையுது. ஆனாலும் அதனால உங்களுக்கு எப்பயுமே உங்களை சுத்தி ஒரு கஷ்டம், அந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்ன்ற சர்க்கிள் ஆறா வந்து ஒரு நெகட்டிவான ஆறா வந்து உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. அதனாலேயே வந்து பொருளாதார பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள், முக்கியமா துலாம் ராசியில அல்லது துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மூட்டு வலி, பாதங்கள் வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு பிரச்சனைகள், மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதில் தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் உடல்நல விஷயத்துல. அதே போல எப்பயுமே ஒரு பாசிட்டிவா சொல்லுங்க. சில நெகட்டிவான விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களால வந்து பெருசா யோசிக்க முடியறதுல, பல நல்ல புதிய விஷயங்களை, இன்னோவேஷனை யோசிக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. அதனால தொழிலை இம்ப்ரூவ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுடுது. ஸோ அதே போல எதையுமே வந்து உடனுக்குடனே செயல்படுத்தணும். ஒரு பொருள் மேல ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்க உடனே போயிட்டு நீங்க வந்து கடையில வாங்கி அது இஎம்ஐ போட்டுற அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 8 குடியவனாகவும் சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மேல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வீட்டுல ஏசி வேணும், நம்ம வீட்டுல வந்து ஒரு கார் வேணும் அப்படின்ட்டு நம்மளுடைய வருமானத்துக்கு மீறி நாம வந்து என்ன பண்ணிடுறோம், கடன் வாங்கி அதை இஎம்ஐ போட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கு மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கிறோம். அதுவே வந்து நம்மளுடைய லைஃப்ல அதாவது முன்னேற்றத்தை தடுத்துருது. நீங்க சம்பாரிச்சு ஒட்டுக்கா வாங்கலாம், அந்த அளவுக்கு இன்கம் இருந்தா வாங்கலாம், அல்லது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பொருட்களை வாங்குறது ஒரு நல்ல ஹேபிட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம். பொறுமையா செயல்படலாம், அதாவது பொறுமையா சிந்திக்கலாம். இந்த பொருள் நமக்கு கண்டிப்பா வேணுமான்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு 2 மாசம் யோசிக்கலாம். 2 மாசம் யோசிச்சீங்கன்னா அந்த பொருள் வேணுமா வேணாமான்றது வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா வாங்கலாம், ஆனா இஎம்ஐ போட்டு வாங்குறத தவிர்த்துருங்க. கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க கடனுடைய சர்க்கிள்லயே நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அதாவது துலாமுக்கு வந்து முக்கியமா அந்த கடனோ அல்ல உடல்நல பாதிப்போ அல்லது எதிரி தொல்லைகள், இதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தொல்லைகளா இருக்கும். அதுவும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரி தொல்லைகள். சகோதரர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களுடன் ஒரு இடர்பாடோட அல்லது கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புத்திரபாக்கியன்றது கொஞ்சம் லேட்டா கிடைக்குது. குறைவான குழந்தைகள், ஒரு குழந்தைன்ற மாதிரி அளவுதான் இருக்கும். அந்த குழந்தை பாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகள் இருக்கு, சில பேருக்கு கிடைக்காமே கூட இருக்கு. அதே போல துலாம் லக்னமா இருக்கிறவங்களுக்கு குறிப்பா சொல்ல போனாங்க குழந்தை பாக்கி அமையாமையே கூட காலமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னாக்க முதல்லயே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்த்து வாழ்க்கை துணைவருக்காவது ஸ்ட்ராங்கா, அதாவது 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அதே போல குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஜாதகம் போது குரு வந்து நல்லா இருக்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு வலிமையா இருக்கணும், 5ஆம் அதிபதியும் கெடாம இருக்கணும். 5ஆம் பாவகத்துல பாவ கிரகம் சூரியன் போன்ற கிரகம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது 11ஆம் பாவகத்துல சனி, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கி ஈஸியா கிடைச்சிரும். ஆனா சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே கிடைக்கிறதுல அல்லது லேட்டா கிடைக்குது, அல்லது ஒரு குழந்தையோட நிக்குது. ஆனா முதல் குழந்தை பின்னாக கூட இருக்கும். அந்த குழந்தை மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. பொதுவாகவே வாழ்க்கை துணிவரும் சரி,
துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துல பிறந்தவங்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலை, முன்னேற்றம் அவற்றில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைன்றது கணவன் மனைவி பிரச்சனைன்றது ஒரு 70% பெருசா கிடையாது. ஆனா 30% பீப்புள்ஸ்க்கு அவங்க ஜாதகத்துல எக்ஸப்ஷனலா தோஷங்கள் இருக்கும் பட்சத்துலதான் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது ஆசைகள், காதல், ஆர்வம் இதெல்லாம் இருந்தாலும் காமம் என்பது இவர்களுக்கு ஒரு ஆவரேஜானதுதான். அதை பெருசாவும் எதிர்பார்க்கறதில்ல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவங்க பிள்ளைகள் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஒரு 45 வயசுக்கு மேல பெருசா அதுல ஆர்வம் காட்டுறதில்ல. ஆனாலும் முதல் பகுதியில ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. இவங்களுடைய கர்மா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, முக்கியமா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குரு தசையை இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். உடலான தொந்தரவு, பாதிப்பு, பிரச்சனைகள், அதே போல இந்த கல்யாண வாழ்க்கையில சரியா பொருத்தம் இல்லைனாக்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அது 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் இஷ்யூஸ் அடைகிறாங்க. பிரிஞ்சு இருக்கிறது, சப்போஸ் தோஷங்கள் இருந்தாக்க அவங்க பிரிவுகள், அதாவது பிரிந்து நிரந்தரமாக பிரிந்து 2ஆம் தாரம் போன்றவை அவங்களுக்கு ஏற்படுது, மறுமணம் போன்றவை ஏற்படுது. சில பேர் தனிமையா கூட இருந்துடுறாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசையில நோய் நொடி, கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே நிறையவே வந்துட்டு இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய கர்மா எந்த இடத்துல மோசமா வேலை செய்யுதுன்னா, குறிப்பா சனி தசை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு தசை வரலும் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க, படிப்பாங்க, செல்வாக்கோட இருப்பாங்க. ஆனா சனி தசை வரும்போது உடம்புல நோய், பிரச்சனை, அதே போல அதனால விரயங்கள், கடன் வாங்குறது, குடும்ப வாழ்க்கையிலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ சனி தசை உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாவே இருக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய கர்மா எப்போ மோசமா வேலை செய்யுதுன்னாக்க கேது தசை, சனி தசை, இந்த தசைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், கடன் பிரச்சனை, அதே போல வேலையிலையும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை, உடல்நல தொந்தரவுகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனி தசை காலகட்டம் கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகும். சனி தசை சின்ன வயசுலயே வர்றதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காதல் போன்றவை ஏற்பட்டு ஃபெயிலியர் ஆகி அப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல கொஞ்சம் லேட்டா கூட மேரேஜ் ஆகும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க அந்த சனி தசையில ஒரு வேலையில ஸ்டடியா உட்கார முடியாம, வேலை சரியா கிடைக்காம இருக்கும். அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குறிப்பா அந்த குரு தசையிலே ஒரு காதல் போன்றவை ஏற்படுறது, அந்த காதல் சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆயிட்டு வேற ஒரு திருமணம் செய்யறது, வேற ஒருத்தரோட திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு சக்சஸ் ஆயிடுதுனாக்க தோஷங்கள் இல்லைன்னா அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. சப்போஸ் சக்சஸ் ஆயிடுது ஆனா தோஷங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு தான் அந்த பிரிவுகள், பிரச்சனைகளும் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில முதல் காதல் என்பது இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது, அல்லது முதல் திருமணத்துல ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுறது இல்லை. இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், தோஷங்கள், யோகங்களை பொறுத்துதான். மேக்சிமம் வெளியூர், வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்குறீங்க, வெளியூர் நாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார கஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க, செட்டில் ஆவீங்க. ஒரு 40 வயசுக்கு மேல வீடு, வாகனம், சொத்து, இன்னும் நிறைய சொத்து சேர்க்கையும் ஏற்படும். மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கைன்றதுனால மேக்சிமம் உங்களுக்கு இந்த ஆடம்பர பொருட்கள், சொத்து, வீடு எல்லாமே இயற்கையாவே அமைஞ்சிடும். அல்லது தந்தை வழியிலேயாவது சில பேருக்கு சொத்துக்கள், வீடு இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குடும்ப உறவுகள் வகையில பாத்தீங்கன்னாக்க குறிப்பா தாய் வழி உறவுகள் அல்லது மாமியார் வகையில அல்லது நாத்தனார் வகையில சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட அதிகமா இன்ட்ராக்ட் ஆகாம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, பகையும் இல்லை நட்பும் இல்லைன்னு ஒரு நியூட்ரலா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ முதல்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில சில நடைமுறைகளிலே அறிவார்ந்த செயல்களால சில மாற்றங்களை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையை கடக்கலாம். அதுக்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.